தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம், இந்த 2 நோக்கங்களோடு மன்னா மழை பெய்து கொண்டிருக்கிறது. சங்கீத புஸ்தகத்திலிருந்து இந்நாட்களிலே நாம் செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். இந்த செய்திகள் மகிமை டிவியிலே வெளியிடப்படுகின்றன. இந்த சங்கீத செய்திகள் எல்லாமே தொகுப்பாக யூடியூபில் காணப்படும். ஏதாவது ஒரு சங்கீதத்தை நீங்கள் விட்டுவிட்டால் யூடியூபில் நீங்கள் போய் பார்த்து அந்த சங்கீதத்தின் அறிவுரைகளை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். இந்த செய்திகளை கேட்ட பிறகு உங்களுடைய ஆலோசனைகள், ஜெப குறிப்புகள் இவற்றையெல்லாம் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துவீர்கள் என்றால் உங்களுக்காக ஜெபிப்போம், ஆலோசனைகள் உங்களுக்கு வழங்குவோம். அது மட்டுமல்ல, வேதம் முழுவதற்கும் வேத தியான உரை எழுதியிருக்கிறோம். திருமறை தெளிவுரை என்ற தலைப்பில் 66 புஸ்தகங்களுக்கும் விளக்க உரை எழுதியிருக்கிறோம். வேண்டியவர்கள் நீங்கள் என்னுடைய முகவரியிலே டெலிஃபோனிலே தொடர்பு கொண்டு நீங்கள் அவற்றை பெற்றுக்கொள்ளலாம். 8 வால்யூமில் 8 பாகங்களாக வேதம் முழுவதற்கு விளக்க உரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவற்றை நீங்கள் பெற்று ஆசீர்வாதமாக இருக்கவும், உங்களுடைய ஒரு குடும்ப பொக்கிஷமாக அவற்றை கருதவும் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இந்த செய்திகளை பாருங்கள். இந்த செய்திகளை, இந்த டிவி சேனலை மற்றவர்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மன்னா மழையில் நனைய மறுபடியும் உங்களை மனமகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். சங்கீத புஸ்தகத்திலிருந்து இந்நாட்களிலே நாம் செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். இன்றைய நாளிலே 90ஆம் சங்கீதம், ஒரு விசேஷமான சங்கீதம். ஆரம்பத்தில் இருக்க வேண்டிய முதலாம் சங்கீதமாக அமைய வேண்டிய சங்கீதம். ஏனென்றால் இது தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் ஜெபம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா சங்கீதத்தின் ஆசிரியர்களை விட மோசே மூத்தவன். தாவீதுக்கு முந்தியவன், ஏறக்குறை 1000 ஆண்டுகளுக்கு முந்தி வாழ்ந்தவன். அவனுடைய சங்கீதம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரு ஜெபம் என்றும் இந்த சங்கீதத்தில் அடைப்புக்குறியிலே அழைக்கப்படுகிறது. மோசேயின் சங்கீதம், மோசேயின் ஜெபம் என்று சொல்லி இந்த சங்கீதத்தின் அடைப்புக்குறிக்குள்ளே நாம் பார்க்கிறோம். ஏற்கனவே நாம் சொல்லி இருக்கிறோம், சங்கீத புத்தகம் 5 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன என்று சொல்லி. 5 பிரிவுகளாக சங்கீதம், இந்த ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம் இவையெல்லாம் நியாயப்பிரமாணம் என்று அழைக்கப்படுகிறது. நியாயப்பிரமாணம் 5 புத்தகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றை ஒத்த சங்கீதங்களாக இந்த சங்கீதங்கள் கருதப்பட்டு சங்கீத புத்தகமும் 5 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. முதல் 41 வசனங்கள் முதல் பிரிவு, 42 முதல் 72 வரை 2ஆம் பிரிவு, 73 முதல் 89 வரை 3வது பிரிவு, 90ஆம் சங்கீதத்திலிருந்து 106ஆம் சங்கீதம் வரை 4ஆம் பிரிவு, 107ஆம் சங்கீதத்திலிருந்து 150ஆம் சங்கீதம் வரை 5ஆம் பிரிவு. இந்த சங்கீதம் 4ஆம் பிரிவின் முதலாவது சங்கீதம். தேவனுடைய மனிதனாகிய மோசே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் என்று சொல்லப்படுவது எப்பேற்பட்ட அங்கீகாரம், எப்பேற்பட்ட ஆசீர்வாதம். இப்படி சாமுவேல் தேவனுடைய மனுஷன் என்று அழைக்கப்பட்டதாக 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதலாக பார்க்கிறோம். தாவீது தேவனுடைய மனுஷன் என்று சொல்லி நெகேமியா 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே காண்கிறோம். எலியா தேவனுடைய மனுஷன் என்று சொல்லி 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே நாம் காண்கிறோம். எலிசா தேவனுடைய மனுஷன் என்று சொல்லி 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே காண்கிறோம். செமையா தேவனுடைய மனுஷன் என்று சொல்லி 2 நாளாகமம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே காண்கிறோம். ஆனான் தேவனுடைய மனுஷன் என்று சொல்லி எரேமியா 35ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். இப்படியாக தேவனுடைய மனிதர்களிலே ஒருவனாக எண்ணப்பட்ட மோசே எழுதிய சங்கீதம், பாடிய சங்கீதம், ஜெபித்த சங்கீதம் இந்த சங்கீதமாக அழைக்கப்படுகிறது. சங்கீத புத்தகத்தில் மிக மிக பழமையான முதல் சங்கீதம் என்று சொல்லி இந்த சங்கீதம் அழைக்கப்படுகிறது. மோசே எழுதின சங்கீதம். இஸ்ரவேல் ஜனங்கள் காதேஸ் பர்னேயா என்ற இடத்திலே தோல்வியடைந்தார்களே, தேவனுக்கு கோபமூட்டினார்களே, பரீட்சை பார்த்தார்களே, அந்த சூழ்நிலையிலே வேதனையான ஒரு சூழ்நிலையிலே எழுதப்பட்ட சங்கீதம். மிரியாம் மரித்து விட்டாளே, ஆரோன் மரித்து விட்டானே, மோசையும் சில காலத்திற்குள்ளே மரிக்கப் போகிறானே, இந்த சூழ்நிலைகளெல்லாம் மனதில் வைத்து எழுதப்பட்ட சங்கீதமாக இந்த சங்கீதம் காணப்படுகிறது. மோசைக்கு உண்டான ஒரு வருத்தமான அனுபவம் இது. 7ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை, எண்ணாகமம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் வரை இந்த வருத்தமான சில சூழ்நிலைகளை மனதில் வைத்து மோசே எழுதுவது போல இந்த சங்கீதம் காணப்படுகிறது. இந்த சங்கீதம் பாடகர் குழுவிலே பாடப்படாமல் இருந்தாலும் ஆலயங்களிலே, ஆராதனைகளிலே மாறி மாறி முறையாக இந்த சங்கீதம் இந்நாட்களில் வாசிக்கப்படுவதை நாம் காண்கிறோம்.
இந்த சங்கீதத்தில் தேவனை பற்றிய சில அம்சங்களை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக அவர் நித்தியமான தேவன் என்று சொல்லி முதல் 4 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். முதல் 4 வசனங்களை பாருங்கள். வேத புத்தகம் உங்களுடைய கையில் இருக்கிறதா? அப்படின்னா முதல் 4 வசனங்களை பாருங்கள் அல்லது கேளுங்கள், கவனியுங்கள். ஆண்டவரே, தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். நீர் மனுஷரை நீர்த்துளியாக்கி மனுபுத்திரரே திரும்புங்கள் என்கிறீர். உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராட்சாமம் போலவும் இருக்கிறது. அவர்களை வெள்ளம் போல் வாரிக்கொண்டு போகிறீர். நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள், காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள் என்று சொல்லி தொடர்ந்து ஆண்டவரை குறித்து சங்கீதக்காரனாகிய மோசே இந்த இடத்துல ஜெபிப்பதாக நாம் பார்க்கிறோம். நித்தியமான தெய்வம், அவருக்கு ஒரு தோற்றம், அவருக்கு ஒரு முடிவு கிடையாது. அவரே வாழ்க்கையின் வரலாறு, வரலாற்றிற்கெல்லாம் வரலாறு அவரே. வரலாறு என்ற சொல்லை ஆங்கிலத்திலே ஹிஸ்ட்ரி என்று சொல்வார்கள். ஹிஸ் ப்ளஸ் ஸ்டோரி ஹிஸ்ட்ரி. வரலாறு என்றால் அவர் தெய்வந்தான். அவர் அனாதியானவர், ஆதி முதல் இருப்பவர். அவரே வரலாறு. அவர் வரலாற்றின் தெய்வம். இரண்டாவதாக அவர் வையகத்தின் தேவன். முதலாவதாக வரலாற்றின் தேவன், இரண்டாவதாக வையகத்தின் தேவன். இந்த உலகத்திலே உள்ள தேவன், இந்த உலகத்திற்கு அதிபதி அவர் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பூமி அவருடைய காருண்யத்தினாலே நிறைந்திருக்கிறது. பூமி தேவனை பற்றும் அறிவினாலே நிறைந்திருக்கிறது. பூமி தேவனுடைய மகிமையினாலே நிறைந்திருக்கிறது. சகலத்தையும் ஆளக்கூடிய ஆண்டவர் நம்முடைய தெய்வம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக முதலாவதாக வரலாற்றின் தெய்வம், இரண்டாவதாக வையகத்தின் தெய்வம், மூன்றாவதாக வாழும் தெய்வம், இந்த உலகத்திலே வாழக்கூடியவர் என்று சொல்லி 2ஆம் வசனத்திலே நாம் மீண்டுமாக வாசிக்கிறோம். வாழக்கூடிய தெய்வம், ஜீவனுள்ள தெய்வம், நீண்ட ஆயுசுள்ள கடவுள், நித்தியமான தெய்வம் என்று சொல்லி அவரை பற்றி நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அவர் வாழும் தெய்வம் மட்டுமல்ல, அவர் வல்லமையின் தெய்வம். அவர் சர்வ வல்லமர், அவர் சர்வ வல்லவர். அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தெய்வம் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். வல்லமையின் தெய்வம். அவர் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என்னால் செய்யக்கூடாத அதிசயம் ஒன்றுண்டோ என்று சொல்லி கர்த்தர் கேட்கிறார். எந்த காரியத்தையும் அவரால் செய்ய முடியும். அவர் சொன்னதை செய்வார், சொல்லுகிறதை செய்வார். அது மட்டுமல்ல, நாம் கேட்டுக்கொள்ளுகிறது எல்லாவற்றையும் அவருடைய சித்தப்படி, அவருடைய சித்தத்திற்கு ஏற்ப அவர் செய்து முடிப்பார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வரலாற்றின் தேவன், வையகத்தின் தேவன், வாழும் தேவன், வல்லமையின் தேவன், வரம்பற்ற தெய்வம். அவர் வரம்பற்றவர், எல்லை இல்லாதவர், எல்லாவற்றையும் வியாபித்திருக்கிறவர், அவரே எல்லாம் என்று சொல்லக்கூடிய அளவிலே 4ஆம் வசனம் விளங்குகிறது. வரம்பற்ற தெய்வம். அவருடைய காலங்களுக்கு முடிவில்லை, அவருக்கு காலமே இல்லை. நமக்கு தான் கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம். அவருக்கோ எல்லா காலமும் ஒரே காலம். வேண்டுமென்றால் பிரசன்ட் டென்ஸ், நிகழ்காலம் என்று சொல்லிக்கொள்ளலாம். ஆதி கிடையாது, அந்தம் கிடையாது, எல்லாம் அவருக்கு முன்பாக ஒரே காலம். ஒரே வேளையிலே அவர் எல்லாவற்றையும் பார்க்க முடியும். கடந்ததை பார்க்க முடியும், நிகழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்க முடியும், வருங்காலத்தில் நடக்கப் போகிற ஒவ்வொன்றையும் அவர் காண முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே கூட என்றைக்கு தொடங்கினோம், என்றைக்கு அடங்குவோம் என்பதை ஆண்டவர் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய தெய்வம். அவருடைய டேபிள், அவருக்கு முன்பாக ஒரு மேஜை, அதில் வரைபடம், நம்முடைய வாழ்க்கை முழுவதையும் ஆண்டவர் ஒரே வேளையிலே காண்கிறார். என்றைக்கு பிறந்தோம், என்றைக்கு இறப்போம், எல்லாம் அவருக்கு தண்ணீர் பட்ட பாடு. அவருக்கு நம்முடைய வாழ்க்கையின் வரைபடம் அவருக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தை என்றைக்கு தோற்றுவித்தார், என்றைக்கு அழித்து முடிப்பார் என்பதெல்லாம் அங்கே அவருக்கு முன்பாக காண கிடக்கிறது. வரம்பற்ற தெய்வம். அவருடைய அறிவிலே, அவருடைய புத்தியிலே, அவருடைய ஞானத்திலே எல்லாவற்றையும் அறிந்திருக்கக்கூடிய தெய்வம் நம்முடைய தெய்வம் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். வரம்பற்ற தெய்வம். நாம் வரம்புக்கு உட்பட்டவர்கள். நாம் என்ன செய்கிறோம் என்பதை அறியாதவர்கள். அவரோ எல்லாவற்றையும் அறிந்தவர். நாம் செய்ய முடியாததை அவர் செய்து முடிப்பவர். அவர் சொல் ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவருடைய வாக்குத்தத்தங்கள்
இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். வரம்பற்ற தெய்வம் உங்களுடைய தெய்வம். யாரை வணங்குகிறீர்கள்? வரம்பற்ற தெய்வம். ஒவ்வொன்றாக மீண்டும் பார்க்கும் பொழுது அவர் உங்களுடைய வரலாற்றின் தெய்வம், இந்த வையகத்தின் தெய்வம், இன்றைக்கும் வாழும் தெய்வம், வல்லமையின் தெய்வம், வரம்பற்ற தெய்வம், பெரிய கடவுள். நம்முடைய பிரச்சனைகள் மிகவும் சிறியவைகள், அவருக்கு முன்பாக எண்ணுவதற்கு எண்ணப்படாதவைகள். அப்பேற்பட்ட காரியங்களை எல்லாம் ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என் வாழ்க்கையை வழிநடத்தும், என்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் நீர் தீர்த்து வையும், உம்முடைய சமூகத்திலே உம்மை மகிமைப்படுத்தி உம்மை மகிழ்ச்சிப்படுத்தி நான் வாழ்வேன் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது ஆசீர்வாதம். ஆண்டவருடைய எல்லா நன்மைகளையும் வன்மைகளையும் உண்மைகளையும் நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவித்து ஆசீர்வாதமாக அமைவோம். ஆக முதலாவதாக அவர் நித்திய தேவன், இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கை நித்திரை போன்ற வாழ்க்கை என்று சொல்லி 5ஆம் வசனம் முதலாக வாசிக்கிறோம். முதலாவதாக நித்தியமான ஆண்டவர், இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கை நித்திரை போன்ற வாழ்க்கை என்று சொல்லி சங்கீதம் 6ஆம் வசனம் முதலாக அறிவிக்கிறது. 5 முதலாகவே நான் வாசிக்கிறேனே, அவர்களை வெள்ளம் போல் மாறிக்கொண்டு போகிறீர், நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள், காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள், அது காலையிலே முளைத்து பூத்து மாலையிலே அறுப்புண்டு உலர்ந்து போம். நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கிரத்தினால் கலங்கி போகிறோம். எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். எங்கள் நாட்களெல்லாம் உமது கோபத்தால் கரைந்து போய் எங்கள் நாட்களெல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது. ஒரு கதையைப் போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம். எனக்கு 70க்கு மேல் ஆகிவிட்டது. எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம். பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாக இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம் என்று சொல்லி வாழ்க்கையின் எல்லையை, வாழ்க்கையின் அளவை, குறுகிய கால ஜீவியத்தை இந்த சங்கீதத்தில் விளக்குகிறான் மோசே. நித்திரை போன்ற வாழ்க்கை, நித்திரை போன்ற வாழ்க்கை என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கை சொல்லும் பொழுது 130 வருஷங்கள் அவன் வாழ்ந்தாலும் அந்த நாட்களெல்லாம் குறுகினவை, தீமை நிறைந்தவை என்று சொல்லி ஆதியாகமம் 47ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே குறிப்பிடுவதாக பார்க்கிறோம். நம்முடைய இந்த வாழ்க்கை கூடார வாழ்க்கை, பரலோக வாழ்க்கை, குடியிருக்கும் வாழ்க்கை. இந்த கூடாரத்திலிருந்து குடியிருக்கும் வாழ்க்கைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களிலே 8ஆம் வசனத்திலே நாம் காண்கிறோம். இந்த வாழ்க்கை கூடார வாழ்க்கை. பொருள் என்ன? ஒரு கூடாரம் ஒரே இடத்திலே நிலைத்திராது, கொஞ்ச நாள் இருக்கும், திரும்ப அதை பெயர்த்து கொண்டு இன்னொரு இடத்துல போடுவோம், அதற்கு பிறகு கொஞ்ச நாள் கழித்து இன்னொரு இடத்துல போடுவோம், அதற்கு பிறகு அதை பெயர்த்து கொண்டு போய் இன்னொரு இடத்துல போடுவோம். நிரந்தரமற்ற ஒரு வாழ்க்கை, நிலைவரமான ஒரு வாழ்க்கை அல்ல, தற்காலிகமான வாழ்க்கை. இந்த வாழ்க்கை கூடார வாழ்க்கை. அந்த வாழ்க்கை நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே, இது கூடார வாழ்க்கை, அது குடியிருப்பின் வாழ்க்கை, நிரந்தரமான வாழ்க்கை, நிலையான வாழ்க்கை, நிலைவரமான வாழ்க்கை என்றெல்லாம் சொல்லி பரலோக வாழ்க்கை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த வாழ்க்கையோ வெள்ளம் போல கடந்து செல்கிறது என்று சொல்லி 5ஆம் வசனத்திலே நான் வாசிக்கிறோம். புல்லை போல அது வளர்ந்து காய்ந்து போகிறது என்று வாசிக்கிறோம். ஒரு கோபத்தினாலே நம்முடைய வாழ்க்கை கரைந்து போவதாக 9ஆம் 11ஆம் 13ஆம் வசனங்களிலே காண்கிறோம். இந்த வாழ்க்கையிலே கலக்கங்கள் மிகுதி என்று சொல்லி 7ஆம் வசனம் சொல்லுகிறது. சீக்கிரமாக இந்த வாழ்க்கை கடந்து செல்லும் என்று சொல்லி 10ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த வாழ்க்கை ஒரு கதை போல இந்த வாழ்க்கையை கழித்து போடுகிறோம் என்று சொல்லி 9ஆம் வசனத்திலும் நாம் காண்கிறோம். நித்திரை போல இந்த வாழ்க்கை கடந்து செல்கிறது. நித்திரை, தூக்கம், மரணத்தை குறிப்பிடக்கூடிய முக்கியமான வார்த்தை. ஸ்தேவான் கல்லெறியப்பட்டு நித்திரை அடைந்தான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நித்திரை அடைந்தான் என்றால் செத்து போனான் என்பது பொருள். நித்திரை இந்த வாழ்க்கை, சீக்கிரமாக இந்த வாழ்க்கை கடந்து செல்லும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, கர்த்தரை சொந்த ரட்சகராக தம்முடைய இருதயத்திலே ஏற்றுக்கொண்டவர்களோ இந்த உலகத்திலே கண்களை மூடினாலும் அந்த உலகத்திலே கண்களை திறக்கிறார்கள்.
நான் விழிக்கும்போது உம்முடைய சாயலினால் திருப்தியாவேன் என்று சொல்லி 16ஆம் சங்கீதத்திலே சங்கீதக்காரன் புலப்படுத்துகிறானே, அதே போல இந்த வாழ்க்கை நித்திரை போன்றதாக இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த கண்களை இங்கே மூடி இந்த கண்களை அங்கே திறப்போம் என்று சொல்லி வேதம் நமக்கு கட்டளை இடுகிறது. மோசே 120வது வயதிலே மரித்தான். யோசுவா 110 வயதிலே மரித்தான். தாவீது 70வது வயதிலே மரித்தான். நமக்கோ 70 வயதிலிருந்து 80 வயது வரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. 70 பூரண வயது. எங்கள் ஆயுசின் நாட்கள் 70 வருஷம். இன்னும் சில ஆண்டுகள் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றால் இவையெல்லாம் எனக்கு கூட்டி கொடுக்கப்பட்ட போனஸ் வருஷங்கள். இரவலாகி இன்னும் சில வருஷங்கள் எனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கின்றன. என்றைக்கு இந்த கண்களை நான் மூடுவேன் என்று சொல்லவே முடியாது. ஆனால் மூடினாலும் ஆண்டவருடைய கிருபையினாலே, ஆண்டவருடைய இரக்கத்தினாலே, ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த கண்களை நான் திறப்பேன் என்று சொல்லி நான் நிச்சயமாக அவருடைய கிருபையின்படி அறிந்திருக்கிறேன். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். இந்த உலகத்திலே மரணத்தை நாம் அடையும் பொழுது தேவன் நம்மை சந்திக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். நம்முடைய ஆத்மாவை சந்திப்பதற்கு, நம்முடைய அந்திய காலத்தில் நம்மை சந்திப்பதற்கு 2 பேர் ரெடி. ஒன்று இயேசு, அடுத்தது பிசாசு. பிசாசு நம்மை சந்திக்காமல் இயேசு நம்மை சந்திக்கத்தக்கதாக இந்த குறுகிய காலவட்டத்திற்குள் நம்முடைய வாழ்க்கையை கிறிஸ்து இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்து அவருக்காக நான் வாழ வேண்டியது நம்முடைய அனுதின கடமை என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஸ்திரீயினிடத்திலே பிறந்தவன் சஞ்சலப்பட பிறந்தவன் என்று சொல்லி யோபுவின் புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த சஞ்சலமெல்லாம் நீங்கி, நம்முடைய சங்கடங்கள் எல்லாம் நீங்கி சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்திலே வாழ்ந்து அந்த காலத்திலே நீடித்திருக்க நாம் ஜீவிக்க ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும். காரணம், இந்த வாழ்க்கை குறித்து இந்த சங்கீதத்தில் நான் பார்க்கும் பொழுது இது நிலையாத வாழ்க்கை. 5ஆம் 6ஆம் வசனங்களிலே இது நிம்மதியில்லாத வாழ்க்கை. 10ஆம் வசனத்திலே இது நிச்சயமில்லாத வாழ்க்கை. அதே வசனத்திலே இது நியாய தீர்ப்புக்கு நேரான வாழ்க்கை. 10ஆம் வசனத்திலே ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு நமக்கு முன்பாக இருக்கிறது. அதற்கு முன்பாக அவருடைய கோபத்தினாலே பாவம் செய்தவர்கள், மனம் திரும்பாதவர்கள் அவருடைய கோபத்தினாலே அழிவை காண்கிறார்கள். 7ஆம் வசனத்திலே கலக்கம் அடைகிறார்கள். அதே வசனத்திலே வாழ்நாள் குறைவுபட இந்த உலகத்திலே ஜீவிக்கிறார்கள். 9ஆம் வசனத்திலே ஆண்டவருடைய வல்லமைக்கு உள்ளாக அவர்கள் வாழ்கிறார்கள். 11ஆம் வசனத்திலே நிம்மதியான ஒரு வாழ்க்கை, நிலைவரமான வாழ்க்கை, நிலையான ஒரு வாழ்க்கை, நிச்சயமான ஒரு வாழ்க்கை வாழத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். ஏனென்றால் நியாய தீர்ப்பு சமீபித்திருக்கிறது. நாம் சொல்லுவது, செய்வது, நாம் சிந்திப்பது எல்லாவற்றையும் கர்த்தர் நியாய தீர்ப்பிலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி என்று சொல்லி பிரசங்கி 11ஆம் அதிகாரத்திலே கடைசி 2 வசனங்களிலே நாம் காண்கிறோம். நியாய தீர்ப்பு நமக்கு முன்பாக இருக்கிறது. அவர் நல்லவர், வல்லவர், ஜீவிக்கிறவர் என்றெல்லாம் பிரசங்கிக்கிறவர்கள் உண்டு. ஆனால் அவரோ ரட்சிக்கிறவர், ஆளுகிறவர், நியாயந்திருக்கிறவர் என்று சொல்லுகிறவர்கள் மிகவும் குறைவு. வேதம் சொல்லுகிறது அவர் ரட்சகர், அவர் ஆளுகிறவர், ஆண்டவர், அவர் நியாயந்திருக்கிறவர். அவருடைய நியாய தீர்ப்புக்கு தயாராக வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் நம்முடைய கிரியைகளை நியாயந்திருப்பார். மத்தேயு 12ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் நம்முடைய சொற்களை நியாயந்திருப்பார். இன்னும் 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் நம்முடைய நினைவுகளை, யோசனைகளை, சிந்தனைகளை நியாயந்திருப்பார். ரோமர் 2ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் நம்முடைய அந்தரங்கங்களை நியாயந்திருப்பார். எனவே நியாயந்திருக்க தயாராக இருக்கக்கூடிய ஆண்டவர். அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோமே. இதோ சீக்கிரமாய் வருவேன் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்கிறார். வருகிறேன் என்று சொல்வது கூட சரியான மொழிபெயர்ப்பு அல்ல. இதோ சீக்கிரமாக வந்து கொண்டிருக்கிறேன் என்பதுதான் சரியான மொழிபெயர்ப்பு. அப்படின்னா ஆண்டவருடைய வருகை ஆரம்பமாயிற்று, அது சமீபமாயிற்று என்பதை அறிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இந்த உலகத்தில் ஜீவிக்க வேண்டியது நம்முடைய கடமை ஆகும். இதுவரை 2 காரியங்களை இந்த சங்கீதத்திலிருந்து நாம் கற்றோம். முதலாவதாக நித்தியமான தேவன், 2வதாக நித்திரை போன்ற வாழ்க்கை,
மூன்றாவதாக நாட்களை எண்ணும் அறிவு. இது நித்திரை போன்ற வாழ்க்கை. நாட்கள் கடந்து கொண்டிருக்கின்றன. இந்த நாட்களை எண்ணக்கூடிய அறிவு, எண்ணி பார்க்கக்கூடிய அறிவு, இந்த வாழ்க்கையை எண்ணி ஜாக்கிரதையாக ஜீவிக்க வேண்டிய அறிவு நம்முடைய அறிவாக காணப்பட வேண்டும். 12ஆம் வசனம் முதலாக நாம் படிக்கையிலே நாம் பார்க்கக்கூடிய காரியங்கள், 12ஆம் வசனம் முதல் நாம் பார்க்கும் பொழுது இந்த 90ஆம் சங்கீதம் என்ன சொல்கிறது? நாங்கள் ஞான இருதயமுள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். கர்த்தாவே, திரும்பி வாரும். எதுவரைக்கும் கோபமாயிருப்பீர்? உமது அடியாருக்காக பரிதபியும். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக. கடைசி வசனம் 17. எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அருளும் என்று சொல்லி மோசே ஜெபித்து முடிப்பதாக இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். நாட்களை எண்ணும் அறிவு, ஞானமுள்ள இருதயம், இதெல்லாம் நமக்கு தேவை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாட்கள் என்ற வார்த்தைகள் இந்த சங்கீதத்திலே பல தடவை இடம்பெறுகின்றன. 4ஆம் வசனத்திலே, 9ஆம் வசனத்திலே, 10ஆம் வசனத்திலே, 12ஆம் வசனத்திலே, 14ஆம் வசனத்திலே, 15ஆம் வசனத்திலே. நாட்கள் எவ்வளவு முக்கியமானவை! ஒரு நாள் பறக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நாள், நம்முடைய ஜீவ வாழ்க்கையிலே ஒரு நாள் முடிகிறது. ஒவ்வொரு நாளையும் எண்ண வேண்டியது, ஒவ்வொரு நாளையும் எண்ணி பார்க்க வேண்டியது, ஒவ்வொரு நாளையும் கருதி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை மகிமைப்படுத்த, ஆண்டவரை மகிழ்ச்சிப்படுத்த, ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாக வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஞானம் உள்ளவர்களுக்கு இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு பயந்து, ஆண்டவரிடத்தில் பயபக்தியோடு ஜீவித்து, தீமைக்கு விலகி கர்த்தருக்கு பயந்து ஆண்டவருக்கு மகிமையாக வாழ்கிறவர்களுக்கு இந்த சங்கீதத்தின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் சொந்தம். அப்படி என்னென்ன ஆசீர்வாதங்கள் இந்த சங்கீதத்தில் வைக்கப்பட்டிருக்கின்றன என்று பார்ப்போமேயானால், 13ஆம் வசனத்திலே பரிவு, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கக்கூடியவர்கள், ஞான இருதயம் உள்ளவர்கள், நாட்களை எண்ணி பார்க்கிறவர்கள், ஆண்டவருடைய வருகைக்கு அல்லது தங்களுடைய வாழ்க்கையின் இறுதிக்கு ஆயத்தப்படுகிறவர்களுக்கு கர்த்தருடைய பரிவு உண்டு. 14ஆம் வசனத்திலே திருப்தியான வாழ்க்கையை அவர்கள் வாழ்வார்கள். அதே 14ஆம் வசனத்திலே கர்த்தருடைய கிருபை நம்மேலே தங்கும். 15ஆம் வசனத்திலே மகிழ்ச்சிக்கு மேல் மகிழ்ச்சி அடைந்து அவர்கள் முன்னேறி செல்வார்கள். 16ஆம் 17ஆம் வசனத்திலே ஆண்டவருடைய கிருபை, அன்பின் கிருபை, ஆண்டவருடைய கிரியை, அன்பின் கிரியை நம்மை அரவணைக்கும். அது மட்டுமல்ல, கடைசி வசனத்திலே கர்த்தர் உறுதிப்படுத்துவார், நம்மை ஸ்திரப்படுத்துவார். அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே பலிக்கச் செய்வார். மேலாக நம்முடைய விசுவாச வாழ்க்கையை அவர் உறுதிப்படுத்தி அவருக்கு நேராக நம்முடைய வாழ்க்கையை ஒருமுகப்படுத்துவார். இதெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு, ஞானமுள்ள இருதயம் உள்ளவர்களுக்கு, நாட்களை எண்ணி பார்க்கிறவர்களுக்கு இந்தந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு சொந்தம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த 90ஆம் சங்கீதத்திலே நாம் பார்த்த உண்மைகள், அவர் நித்தியமான தெய்வம். இரண்டாவதாக, நம்முடைய வாழ்க்கையோ நித்திரை போன்ற வாழ்க்கை. நாம் நித்தியமானவர்கள் அல்ல. நாம் நித்திரையை போல இந்த வாழ்க்கையை கழித்து போடுகிறோம். நித்தியமான வாழ்க்கை, நாமும் அவரோடு கூட சேர்ந்து வாழ வேண்டும் என்றால் நித்திய ஜீவன் நமக்கு அவசியம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நித்திய ஜீவனாகிய இயேசு கிறிஸ்துவை இருதயத்தில் இரட்சகராக பெற்று அவரிலே நிலைத்திருந்து வாழும் பொழுது நித்திய ஜீவனாகிய பரலோக ராஜ்யத்திலே நாம் தங்கி தாபரித்து அவரோடு நித்திய காலமாக வாழ்வோம், அரசாழ்வோம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எனவே கர்த்தருக்குள்ளான பயபக்தியோடு, நாட்களை எண்ணும்
அறிவோடு ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாக, நம்முடைய வாழ்க்கையின் இறுதிக்கு ஆயத்தமாக வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் அபரிமிதமான ஆசீர்வாதங்களினாலே அனுதினமும் நம்மை அனுதினமும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும், எங்களுடைய வாழ்க்கையை ஆராயவும் ஆண்டவர் எங்களுக்கு கிருபை கொடுத்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. ஒரு பழைய சங்கீதம், ஒரு பழைய மனிதன், ஆனால் தேவனுக்கு பிரியமான தேவ மனிதன், அவன் எழுதிய சங்கீதத்தின் செய்திகளை இன்றைக்கு நாங்கள் சிந்திக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபை கொடுத்தீர். நீர் நித்தியமான தெய்வம் ஆண்டவரே. நித்தியமான வாழ்க்கை உம்மோடு சேர்ந்து நாங்கள் வாழத்தக்கதாக உம்முடைய குமாரனை எங்களுக்கு அனுப்பினீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நித்திரை போன்ற இந்த எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சந்தோஷமாக ஜீவிக்கத்தக்கதாக உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எங்கள் உள்ளங்களிலே இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு நாங்கள் வாழும் பொழுது நாட்களை எண்ணும் அறிவை நீராகவே எங்களுக்கு நீர் தந்து விடுகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. நாட்களை எண்ணும் ஞான இருதயம் உள்ளவர்களாக பயபக்தியோடு இந்த உலகத்தில் நாங்கள் ஜீவிக்கும் பொழுது பரிசுத்த தெய்வமே, நீர் எங்களை பல்வித ஆசீர்வாதங்களினாலே ஆசீர்வதிக்கிறீர் என்று சொல்லி வேதத்தில் நாங்கள் வாசித்தோம். கர்த்தாவே, இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் எங்களுக்கு சொந்தமாகவும், இந்த ஆசீர்வாதங்களை பெற்று மற்றவர்களுக்கு ஆசீர்வாதங்களாக நாங்கள் வாழவும் நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.